நம்பர் 10 லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல கமலோட நடிப்புல ரிலீஸ் ஆன படம் தான் விக்ரம். இந்த படத்துக்கு டோட்டலா 428.3 crore கலெக்ஷன் ஆயிருக்கு. நம்பர் 9 டைரக்டர் மணிரத்னம் டைரக்ட் பண்ண பொன்னியின் செல்வன் பார்ட் 1 படத்தோட கலெக்ஷன் மொத்தமா 498.5 crore. நம்பர் 8 எட்டாவது இடத்துல இருக்கிற படம் ராஜமௌலி டைரக்ஷன்ல 2015 வருஷம் ரிலீஸ் ஆன பாகுபலி பார்ட் 1. இந்த படத்தோட டோட்டல் கலெக்ஷன் 572.1 crore. நம்பர் 7 கேஜிஎஃப் டைரக்டர் பிரசாந்த் நீலோட டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆன படம் தான் சலார். இந்த படம் இந்த லிஸ்ட்ல 7வது இடத்துல இருக்கு. இந்த படத்தோட டோட்டல் கலெக்ஷன் 596.6 crore. நம்பர் 6 2023 வருஷம் ரிலீஸ் ஆன ரஜினிகாந்த் நடிச்ச ஜெயிலர் படம் இந்த லிஸ்ட்ல 6வது இடத்துல இருக்கு. இந்த படத்தோட டோட்டல் கலெக்ஷன் 673 crore. நம்பர் 5 2023 வருஷம் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆன படம் தான் லியோ. இந்த படம் லிஸ்ட்ல 5வது இடத்துல இருக்கு. இந்த படத்தோட டோட்டல் கலெக்ஷன் 676 crore. நம்பர் 4 2018 வருஷம் சங்கர் டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆன படம் தான் 2.0. இந்த படம் இந்த லிஸ்ட்ல 4வது இடத்துல இருக்கு. இந்த படத்தோட டோட்டல் கலெக்ஷன் 699.89 crore. நம்பர் 3 பிரசாந்த் நீல் டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆன படம் தான் கேஜிஎஃப் பார்ட் 2. இந்த படம் லிஸ்ட்ல 3வது இடத்துல இருக்கு. டோட்டல் கலெக்ஷன் 1179.9 crore. நம்பர் 2 ராஜமௌலி டைரக்ஷன்ல போன 2022 வருஷம் ரிலீஸ் ஆன படம் தான் ட்ரிபிள் ஆர். இந்த படம் லிஸ்ட்ல 2வது இடத்துல இருக்கு. ட்ரிபிள் ஆர் மொத்தமா 1250.9 crore கலெக்ஷன் பண்ணிருக்கு. நம்பர் 1 ராஜமௌலி டைரக்ஷன்ல 2017 வருஷம் ரிலீஸ் ஆன படம் தான் பாகுபலி பார்ட் 2. இந்த படம் லிஸ்ட்ல நம்பர் 1 இருக்கு. பாகுபலி பார்ட் 2 மொத்தமா 1742.3 crore கலெக்ஷன் பண்ணிருக்கு. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் பத்தி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.